வேண்டும். இன்ஷா அல்லாஹ் பிடிக்கும் இந்த அரசு. ஜனாதிபதி நேற்று ஸ்ட்ராங்கா சொல்லிட்டார், போலீஸ்காராக்களை பற்றி சொன்னார், இதுக்கு சப்போர்ட் பண்றதை விடுங்க அல்லது உங்களை தூக்குவோம் என்றார். முந்தி எப்படின்னா நம்ம வழியில செஞ்சோம், ஒரு கடையில ஐட்டம் இருக்குன்னு சொல்லி போலீஸுக்கு கால் பண்ணுவோம், நம்மண்டா ஜமியத்துல்லமாவால கால் பண்ணுவோம் அல்லது பள்ளிவாசலால கால் பண்ணுவோம், பண்ணினா அங்க மெசேஜ் வந்துடும் போலீஸ்ல இருந்து, ஒருவன் வார டீம்ல 4 பேர்ல ஒருவன் கால் பண்ணு, நாங்க 4 பேர் வாரம் இருக்கிற சாமான ஒளியுங்க. இப்ப நடக்காது. இன்ஷா அல்லாஹ் நல்ல ஒரு ஜனாதிபதி. இந்த விஷயத்துல ஜனாதிபதியினுடைய நேற்றைய உரை நீங்கள் கண்டிப்பாக யூடியூப்ல இருக்கிற அந்த உரை எடுத்து கேளுங்கள். வெரி ஸ்மார்ட்டான, காலத்துக்கு தேவையான ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு உறுதியையும் தரக்கூடிய உரை. இன்ஷா அல்லாஹ் நாமும் அந்த உரையோடு சேர்ந்து பயணிப்போம். இன்ஷா அல்லாஹ் ஒரு நல்ல முடிவெடுப்போம், ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வருவோம். பள்ளிவாசல்களோடு நெருக்கமான தொடர்புகளை பெற்றோர் பேணிக் கொள்ளுங்கள். உங்களுடைய பிள்ளைகளை பள்ளிக்கு அழைத்து வாருங்கள். கிளாஸ்கள் நடத்துறாங்க எல்லாரும் பிள்ளைகளுக்கு, அந்த கிளாஸ்களுக்கு பிள்ளைகளை அனுப்புங்க, நீங்க கூட்டிக் கொண்டு விடுங்க. சும்மா ஏனோ தானோ என்று பிள்ளையை பெற்றுவிட்டு போனீர்களாக இருந்தால் அனுபவிப்பீர்கள், நிச்சயமாக அனுபவிப்பீர்கள், நிச்சயமாக கஷ்டப்படுவீர்கள், நிச்சயமாக மன உளைச்சலுக்கு உள்ளாகுவீர்கள். இந்த உலகத்தில் மறுமையிலே நரகம் போவீர்கள். அல்லாஹு தஆலா அந்த நிலையிலிருந்து நம் அனைவரையும் பாதுகா